சக்கைனா ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ருப்பீங்க, பட் இது கறியாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் கட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரை பவுல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு விசில். இங்கே தான் இப்போ மேஜிக் நடக்க போகுது. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி சீரகம், கருவேப்பிலை, தாராளமாக தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சக்கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாமா? அதுக்கு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, லாஸ்ட்டில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டீங்க, அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.